புகை மண்டலத்தால் சூழப்பட்ட சென்னை மாகாணம். காற்று மற்றும் ஒளி மாசின் அளவு மிக மோசமான அளவை எட்டியதாக தகவல். காற்று மாசு அதிகரிப்பால் விமான சேவைகள் பாதிப்பு. இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீட்டமிழில் பாருங்கள். இது தமிழர்களின் குரல். உண்மை, சமத்துவம், சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தீபாவளி பண்டிகையன்று காற்று மற்றும் ஒளி மாசுபாடு குறைந்த பகுதிகளாக பெசன்ட் நகரும், அதிகம் உள்ள பகுதிகளாக திருவொற்றியூர் மற்றும் வலசரமாக்கமும் கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: உச்சநீதிமன்ற உத்தரவு, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி தீபாவளி பண்டிகையன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் பசுமை பட்டாசுகளை வெடிக்க அறிவுறுத்தப்பட்டது. பட்டாசுகளை வெடிப்பதன் மூலம் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசு மற்றும் உடல்நலனில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் போதிய விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தீபாவளி பண்டிகை என்று பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் காற்று மற்றும் ஒளி மாசுபாடு அளவை கண்டறிந்து தமிழகம் முழுவதும் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் காற்று மாசு ஆய்வுகள் 39 இடங்களிலும், ஒளி மாசு ஆய்வுகள் 34 இடங்களிலும் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி தீபாவளியான அக்டோபர் 20ஆம் தேதி காலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் காற்று தர குறியீடு பெசன்ட் நகரில் மிதமான அளவாக 190 இருந்தது. ஆனால் மிக மோசமான அளவாக வலசரவாக்கத்தில் 332 வரை உச்சபட்ச காற்று தர குறியீடு கண்டறியப்பட்டுள்ளது. அதேபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அளவீடு செய்யப்பட்டது. மேலும் தீபாவளி பண்டிகை என்று அக்டோபர் 20 மாலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை குறைந்த ஒளி மாசுபாடு பெசன்ட் நகரில் 62.8 டெசிபல் அளவாக பதிவாகியுள்ளது. அதிகபட்ச அளவாக திருவொற்றியூரில் 88.4 டெசிபல் அளவாக பதிவாகியுள்ளது. தீபாவளி பண்டிகை என்று கண்டறியப்பட்ட காற்று மற்றும் ஒளி மாசுபாடு அளவுகள் வரையறுக்கப்பட்ட தேசிய சுற்றுப்புற காற்று மற்றும் ஒளி மாசின் அளவுகளை விட அதிகமாக இருந்தது ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை விமான நிலையத்தில் பட்டாசு புகை சூழ்ந்ததால் 15 விமானங்களின் சேவை சிறிதளவு பாதிக்கப்பட்டது. தீபாவளி அன்று சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக அளவிலான பட்டாசுகள் தொடர்ச்சியாக வெடிக்கப்பட்டன. இதனால் எழுந்த புகையால் காற்று மாசு ஏற்பட்டது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் ஓடுபாதை பகுதியில் புகை மண்டலம் சூழ்ந்தது. இதையடுத்து விமான வருகை புறப்பாட்டுக்கு சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அதிகாரிகள் தரையிறங்க வந்த விமானங்களுக்கு உடனடியாக அனுமதி கொடுக்காமல் ஓடுபாதைகள் கண்காணித்து ஓடுபாதை தெளிவாக தெரிந்தால் மட்டுமே விமானங்கள் தரையிறக்க அனுமதி தந்தன. அதுவரை விமானங்களை தொடர்ந்து வானில் வட்டமடித்து பறக்க செய்தன. அதேபோல் சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய விமானங்களுக்கு உடனடியாக புறப்பட சிக்னல் கொடுக்காமல் ஓடுபாதையை கண்காணித்து ஓடுபாதை தெளிவாக தெரிந்தால் மட்டுமே விமானங்கள் ஓடுபாதையில் ஓடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதனால் சென்னையில் தரையிறங்க வந்த ஹைதராபாத், குவாஹாட்டி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மற்றும் லக்னோ, மதுரை, டெல்லி, பெங்களூர், டாக்கா பகுதிகளில் இருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் 7 விமானங்கள் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து பறந்த பின்னர் தரையிறங்கின. சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய டெல்லி, கொச்சி, பெங்களூர், கோவை, ஹைதராபாத், தாகா, கோலாலம்பூர் ஆகிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் ஹைதராபாத் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தாமதமாக புறப்பட்டு சென்றன. பட்டாசு புகை மண்டலத்தால் மொத்தமாக சென்னை விமான நிலையத்தில் 7 வருகை விமானங்கள், 8 புறப்பாடு விமானங்கள் சேவை சிறிதளவு பாதிக்கப்பட்டது.